நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? மாயக்காரனை, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். கடைசி பரிசுத்தமானதை நாய்களுக்கு போடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திரும்பிக் கொண்டு உங்களை மீறி போடும். அருமையான சத்தியத்தை கூட நம்ம கேட்கலாம். இப்போ கொஞ்சம் இப்போ நம்ம வாசித்த பகுதியில் மோரலஸ் அந்த சத்தியத்தோட கொஞ்சம் அலைன் ஆகும். அதைப்படி நம்ம பார்க்கலாம். இப்போ முதலாவது நம்ம பார்க்கறது 7ஆம் அதிகாரம். இந்த 7ஆம் அதிகாரமும் நமக்கெல்லாம் தெரிந்தபடி இது செர்மன் ஆன் தி மவுண்ட். இது சிஷ்யர் இயேசு கிறிஸ்து பண்ணுகிற மலைப்பிரசங்கத்தில் அடுத்த கடைசி பகுதி. இது நம்ம பார்த்தபடி 5, 6, 7 இது 3 பகுதியும் மலைப்பிரசங்கத்தில் இருக்கிற பகுதி. இதில் நம்ம 7ஆம் அதிகாரத்தில் நம்ம 1ஆம் வசனத்துலேருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சிருக்கோம். இன்னைக்கு இது வேர்ஸ் 1 நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி ஆரம்பிக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் குற்றவாளிகளோடு தீர்க்காதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகளோடு தீர்க்காதிருங்கள். ஸோ நிறைய நேரம் நம்ம நிறைய ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறோம் நம்ம அடுத்தவங்கள. ஸோ ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய ஜட்ஜ்மெண்ட் நம்ம அடுத்தவங்களை பண்ணுறோம் நம்ம. ஆனால் நம்ம சரியா இருக்கமா நம்மளை பார்த்துக்கிறதுல. இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க. அப்படின்னா நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதே தப்பா அப்படின்னா, ஆண்டவர் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லலை. ஏன்னா இதே யோவான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோவான் 7ஆம் அதிகாரம் 21 24 வசனம் வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாங்க, ஒரு ஓமையை கொடுக்குறாங்க. ஓமையில் ஒரு பரிசேயரோட பேசுகிற ஒரு சம்பாஷணத்தை இங்கே பார்க்கலாம். நம்ம அதில் 21 24 வரைக்கும் வாசிக்கலாம். ஆனால் 24 மட்டும் நான் வாசிக்கிறேன். இப்போ 24 மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாங்கன்னா, யாராவது வாசிங்க அந்த ஒரு பகுதி மட்டும். 24 தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார். இது எதுக்காக சொல்ல வராங்க அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதுக்காக சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நடக்கிற ஒரு இன்சிடென்ட் என்னன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளை ஒருத்தவங்க சுகப்படுத்திடுறாங்க. ஓய்வு நாளை சுகப்படுத்தின உடனே பரிசேயர்கள்லாம் கேட்குறாங்க, நீங்க ஓய்வு நாளை சுகப்படுத்துறீங்களே, ஓய்வு நாளை சுகப்படுத்த நம்ம கூடாது. நம்ம ஆண்டவரை மோசே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஞாபகம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஓய்வு நாள் என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு காரியம் என்ன பண்றாங்க, சுகப்படுத்துறதுல வரல, ஆனா நீங்க சுகப்படுத்தினேன்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறுபடியும் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஓய்வு நாள்ல ஒருத்தவங்களை என்ன பண்றீங்க, நீங்க சர்க்கம்சிஷன் பண்றாங்க. சர்க்கம்சிஷன் எப்போ பண்ணுவாங்கன்னா 18வது நாளில் பண்ணுவாங்க. ஒவ்வொரு யூத குழந்தையும் பிறந்த உடனே அவங்க 18வது நாளில் சர்க்கம்சிஷன் பண்ணுவாங்க. அந்த சர்க்கம்சிஷன் இன்கேஸ் சாபத் டே, அதாவது ஓய்வு நாளில் வந்துச்சுன்னா, ஆனாலும் நீங்க பண்றீங்க, ஓய்வு நாளில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி போடப்பட்டிருக்கு, ஆனால் நீங்க பண்றீங்க. உங்களுக்கு ஏற்றபடி நீங்க ஃபிளெக்சிபிளா நீங்க வளர்ச்சிக்கீங்க அப்படின்றதுக்காக தான் ஆண்டவர் இங்கே சொல்றாங்க. அந்த காரியம் தான் இங்கே யோவான் 7:21 24 வசனம் நம்ம வாசிக்கிறோம். அப்பதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, தோற்றத்தின்படி நீங்க நியாயம் செய்யாம நீதியின்படி நீங்க நியாயம் செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படின்னா இங்க நம்ம திரும்ப மத்திய 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் திரும்ப பார்க்கபடி நம்ம தோற்றத்தின்படி நியாயம் செய்யக்கூடாது, ஆனா நீதியின்படி நியாயம் செய்யணும். அதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்குற காரியம் இங்க. ஸோ நம்ம நீதியின்படி நம்ம என்ன நியாயம் செய்யறோம், நம்ம தோட்டத்தின்படி நம்ம என்ன நியாயம் செய்யறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய பேரை ஒருத்தரோட சோஷியல் ஸ்டேட்டஸை வச்சு நம்ம நியாயம் செய்கிறோம். இவங்க சோஷியல் ஸ்டேட்டஸில் அதிகமானவங்க, ரொம்ப உயர்ந்தவங்க, சிலர் தாழ்ந்தவங்க, இல்லாட்டி நம்ம பணக்காரங்க, இவங்க வச்சு ஏழைங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம வகையில் இவங்க வெள்ளையா இருக்காங்க, கருப்பா இருக்காங்க, இவங்க அழகா இருக்காங்க, அழகு இல்லை, இந்த மாதிரி நிறைய காரணங்களை நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்றோம். நம்ம அடுத்தவங்களை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை தான் இங்கே சொல்லி தராங்க, தோற்றத்தின்படி நியாயம் பண்ணக்கூடாது, நீங்க நீதியின்படி நியாயம் பண்ணுங்க அப்படின்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இது 1வது வசனத்தை சொல்லி தராங்க. இதே நீங்க ஆம்பிளிஃபைட் வெர்ஷனை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியா போட்டிருப்பாங்க. அந்த ஆம்பிளிஃபைட் வெர்ஷனோட இங்கிலீஷ்ல மட்டும் நான் படிக்கிறேன். Do not judge and criticize and condemn others unfairly with an attitude of self-righteousness, superiority as though assuming the office of the judge. ஸோ நம்ம சுப்பீரியர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், மற்றவங்களை நம்ம ஜட்ஜ் பண்றோம். அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலாவது சொல்லி கொடுத்துறாங்க.
ரெண்டாவது காரியம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2வது வசனம் நம்ம வந்து பார்க்கலாம். நீங்கள் மற்றவர்கள் தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்கள் தீர்க்கப்படுவீர்கள், நீங்கள் மற்றவர்கள் அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நம்ம நினைச்சு பார்க்கறோம், நம்ம வந்து நம்ம நீதிமான், நம்ம உத்தமன் அப்படின்னு நம்ம நினைச்சு பார்க்கறோம் நம்ம. ஆனா வந்து ஆண்டவருக்கு தான் தெரியும் நம்ம எவ்வளவு நீதிமான், எவ்வளவு உத்தமன் சொல்லிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு தான் தெரியும் நம்ம. இப்போ நம்ம மற்றவங்களை வந்து ஜட்ஜ் பண்ற மாதிரியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம ஜட்ஜ் பண்ணா நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு நாள் யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கே தெரிஞ்சிடும். ஓகே, நம்மளோட ஸ்டேட்டஸ் எப்படி சொல்லி நமக்கு தெரியும். ஸோ அதனால தான் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாங்கன்னா வந்து மற்றவங்க நீங்க ஜட்ஜ் பண்ணாதீங்கன்னு சொல்லி தராங்க. அடுத்து வந்து 3வது காரியம் 3, 4, 5 இந்த 3, 4 இந்த 5 இந்த 3 வருஷத்துல பார்க்கலாம். நீங்க வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்ற வந்து ஒரு ஓமை என்னன்னா வந்து ஒரு காரியம் என்னன்னா வந்து 2 காரியத்தை பற்றி சொல்றாங்க. ஒன்று துரும்பு, இன்னொன்று வந்து உத்திரம். ஸோ நீங்க வந்து இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து பில்லர் ஒன்று இருக்கும், இல்லாட்டி வந்து சின்னதாக ஸ்மால் ஸ்பெக் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். துரும்பு என்னது நம்ம வந்து சும்மா அப்படி பேரை பார்க்குற துரும்பு. ஆனால் உத்திரம்னா என்னது பெரிய பில்லர். ஸோ இந்த ரூஃபை வந்து தாங்கி பிடிக்கிறதுக்கு ஒரு பில்லர் இங்கே இருக்கும், ஒரு பில்லர் இங்கே இருக்கும். ஸோ ஒரு பில்லர்ன்றது என்னது ரொம்ப பெரிய வந்து ஒரு சைஸில் இருக்க ஒரு பில்லரும். ஸோ அந்த பில்லரை வந்து நம்ம கண்ணில் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்தவங்க வந்து ஜட்ஜ் பண்ணுறோம். ஸோ இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க. முதலாவது உன் கண்ணில் இருக்க வந்து அந்த அவ்வளோ பெரிய பில்லரை நீ தூக்கி போடு, அதுக்கப்புறம் நீ போய் என்ன பண்ணலாம், உங்கள் மற்றவங்க இருக்கிற சின்ன துருமணி எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம சொல்லி தராங்க. அடுத்து வந்து 6வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். 6வது வசனம் பார்க்கும்போது பரிசுத்தமானதை நாய்களுக்கு போடாதீங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதீங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திருப்பி கொண்டு உங்களை பீறி போடும். ஸோ இங்க வந்து நம்ம பார்க்கலாம் 2 காரியத்தை பார்க்கலாம். முதலாவது பரிசுத்தமானதை நாய்களுக்கு போடாதீங்கள், 2வது வந்து முத்துக்களையும் பன்றிகளுக்கு போடாதீங்கன்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. பரிசுத்தமானது எது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். இது எதுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி தராங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு டிசைனிங் ஸ்பிரிட், பகுத்தறியில வந்து நமக்கு வந்து ஒரு காரியம் நமக்கு வேணும்னு சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி தராங்க. இதுதான் வந்து நம்ம இங்க வந்து பார்க்கலாம். இதுல ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பரிசுத்தமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து தேவாலயத்தில் வந்து என்ன பண்ணீங்கன்னா நிறைய வந்து அங்கே பரிசுத்தமான வந்து அப்பம் வச்சிருந்தாங்க. அப்புறம் வந்து அங்கே வச்சிருந்த வந்து சர்வாங்க தமிழ் போட்டுக்கப்பட்டிருக்க வந்து பலியை வச்சிருந்தாங்க. இதெல்லாம் நம்ம வந்து எடுத்து நம்ம ஒரு நாய்கிட்ட போட்டு அது நாய்க்கு என்ன பண்ணோம், அதுக்கு சாப்பாடு கிடைச்சிச்சு சொல்லி சாப்பிட்டு போயிடும். ஆனால் நமக்கு தான் தெரியும், ஓகே அது பரிசுத்தமானது, அவங்களுக்கு கொடுக்கூடாது, நாய்க்கு கொடுக்கூடாது, இது வந்து யார் பண்ணணும் யார் சாப்பிடணும்னு சொல்லிட்டு நமக்கு தான் வந்து தெரியும். இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்க சொல்லி தராங்க. ஸோ முதலாவது பரிசுத்தமானது, அப்புறம் வந்து நாய்கள் சொல்லி போடப்பட்டிருக்கு. 2வது வந்து முத்துக்களை வந்து பண்டி கடத்தல் போடாதுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த முத்துல என்னது, இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாமே எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா, ஸோ நம்ம வந்து ஒரு டிசைனிங் ஸ்பிரிட், பகுத்தறிவு ஆய்வு, நமக்கு வந்து அந்த திறன் இருக்கணும், எதை வந்து நம்ம யார்கிட்ட போடணும். ஸோ நம்ம வந்து நிறைய இன்டெலிஜென்ட்லாம் என்ன பண்றோம், நம்ம வந்து நிறைய கேள்வி கேட்கலாம். ஆனா இன்டெலிஜென்ட் நம்ம வந்து கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், அந்த கேள்வி யார்கிட்ட கேட்கணுன்றது தெரியணும் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்ற மாதிரி நம்ம வந்து அதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கத்துக்கணும். இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த 6 பேசேஜ்ல வந்து சொல்றாங்க. ஸோ இதுல வந்து நம்ம வந்து 3 காரியம் வந்து நம்ம கத்துக்கலாம். 3 காரியம். முதலாவது காரியம் என்னன்னா வந்து நம்ம நியாயமற்ற முறையில வந்து மற்றவங்க வந்து குறை சொல்லக்கூடாது. முதல்ல வந்து நம்ம சுய பரிசோதனை செய்து பார்க்கலாம். சுய பரிசோதனை செய்து நம்ம எங்க நிற்கிறோம், நம்ம என்னென்ன இடத்துல வந்து நம்ம தவறி இருக்கிறோம், நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சுய பரிசோதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி தராங்க. 2வது காரியம் என்ன சொல்லி தராங்க அப்படின்னா வந்து ஜட்ஜ்மெண்ட். ஸோ இதெல்லாம் பண்றோம். 2வது நம்ம பார்த்தபடி நம்ம அளக்கிற அளப்பின்படியே நம்மள வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அளந்தா, நம்ம தீர்ப்பு சொன்னா நம்ம இன்னைக்கு எங்க இருப்போம், எப்படி இருப்போம் அப்படின்னு நம்ம வந்து யோசிச்சு பார்க்கலாம். இது 2வது காரியத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி தராங்க. 3வது காரியம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து இது எல்லாத்துலயும் வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து நம்ம வந்து let us be humble, நம்ம வந்து நம்ம தாழ்மையா இருக்கணும். இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி தராங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து வாசித்து நம்ம வந்து பகுதியில் வந்து நம்ம வந்து ஃப்ரூட்டை பற்றி நம்ம இப்போ வந்து பிரதர் கூட பேசினாங்க. இது கூட வந்து நம்ம இதெல்லாம் வந்து நம்ம வந்து யோசிச்சு பார்க்கலாம். ஹம்பிள்னஸ் வந்து ஒரு கனி நம்மள்கிட்ட இருக்குதான் நம்ம யோசிச்சு பார்க்கலாம். இதுதான் வந்து இந்த 3 பேசேஜை நம்ம வந்து பார்க்கலாம். இதுதான் வந்து நம்ம வந்து இன்னைக்கு கூட கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம். நன்றி அப்பா. Thank you Lord Jesus. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, it is your will that you have brought all of us here, oh Lord. It is not our will. ஆண்டவரே அப்பா, நீர் உங்க சித்தத்தின்படி எங்க எல்லாரையும் கூட்டி ஒரு குடும்பமா எங்க எல்லாரையும் எங்களை கொண்டு வந்திருக்கீங்க ஆண்டவரே அப்பா. உமக்கு நன்றி தகப்பனே. Thank you Lord Jesus. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா, உங்க வார்த்தையினால எங்களை you have touched us by your word, oh Lord. Thank you Lord Jesus. Hallelujah. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, help us to be rooted in the word of God, oh Lord. Thank you Lord Jesus. Hallelujah. அப்பா ஆண்டவரே, please help us ஆண்டவரே, help us அப்பா. Let us yield more fruit ஆண்டவரே.
Let us eat more fruit. Let us be a blessing to the kingdom of God, O Lord. Hallelujah. Stotram Andavare. And let us also be a blessing to others, Andavare. Hallelujah. Thank you, Lord Jesus. Thank you, Appa. Andavare, Appa, like how you have led a sacrificial life, Andavare. Let us also lead a sacrificial life, O Lord. Thank you, Lord Jesus. Hallelujah. Stotram Appa. Mukanandri Tagapane. Thank you, Lord. Thank you, Andavare, Appa. We need your strength and grace, O Lord. Hallelujah. Stotram Appa. Andavare, இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கை ஆகட்டும், உங்களுக்குள்ள நாங்கள் ஃபேத்தாக இருக்கிறதாகட்டும், எல்லாமே ஆண்டவரே, we need your strength and we need your grace ஆண்டவர்ப்பா. இது எல்லாத்தையும் நாங்கள் சஸ்டெயின் பண்ண எங்களுக்கு நீங்கள் உங்களோட பலத்தை கொடுங்க ஆண்டவரே, உங்களோட கிருபையை ஊற்றுங்க ஆண்டவரே. அப்பா, உங்கள் கிருபை இல்லைன்னா we are just not nothing ஆண்டவரே, we are just nothing ஆண்டவரே. அப்பா, you help us Lord, you help us to sustain this life, oh Lord, and let us grow in this ஆண்டவரே. Hallelujah. Day by day, moment by moment, let us grow in this ஆண்டவரே. அப்பா, நம்ம ஒரு பெரிய மரமாகி நிறைய அதை ஒரு வேரூறி, இந்த மரம் நல்ல வேரூறி நிறைய காய்கள் கணிக்கிற மாதிரி எங்களை ஆசீர்வதிச்சு கொடுங்க ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். தேங்க்யூ அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. லார்ட் ஜீசஸ், யூ ஆர் எ பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஆல் லார்ட் ஆண்டவரே அப்பா, அதே மாதிரி த்ரூ ஆல் த சீசன்ஸ் ஆண்டவரே எங்களையும் ஆசீர்வதிச்சு கொடுங்க. நீங்கள் எப்படி ஹவு யூ went through all the seasons and you got the victory, oh Lord. அதே மாதிரி ஆண்டவரே, help us, oh Lord, help us to go through all the seasons, all the troubles, all the problems, all the tribulations, ஆண்டவரே. Let us go through all that in faith with you. Let us go through all that and let us also get victory, oh Lord. இயேசுவின் ரத்தமே ஜெயம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே அப்பா, we surrender ourselves in your presence, oh Lord. Please help us ஆண்டவரே. Thank you Lord Jesus. அப்பா, help us ஆண்டவரே. ஒரு பெரிய மரமாய், அந்த வேரூரின மரமாய், நம்ம மரமாய் வளர்ந்து உங்கள் இதுக்காக நம்ம we should give more fruit and we should be fruitful to the kingdom of God and we should be helping others. We should be a fruit to others also. ஆண்டவரே அப்பா, thank you Lord Jesus. ஆண்டவரே, எங்களுக்கு எதுவும் தெரியாது ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு எதுவும் வராது ஆண்டவரே. We don't have any kind of brilliance or we don't have any kind of talent ஆண்டவரே அப்பா. நாங்கள் களிமண்ணாக உங்கள் கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே அப்பா. நீர் எங்களை பாத்திரமாய் மாற்றும் ஆண்டவரே அப்பா. You help us Lord, you help us ஆண்டவரே to grow in your faith ஆண்டவரே. Thank you Lord Jesus. In the mighty name of Jesus I pray. Amen. நம்ம எல்லாம் எந்திரிட்டு பாடலாமா? 2 பாடல் தான் பாட போகிறோம். நம்ம எல்லாம் எந்திரிட்டு பாடுவோம். ரொம்ப நேரமாக உட்காந்துட்டு இருக்கோம். எந்திரிட்டு பாடலாம்.
எத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம் நம்ம யோசிச்சு பாருமா, இத்தனை மகத்துவமான பதவி எப்பொழுதெல்லாம் எங்களுக்கு எத்தனை மகத்துவமான பகுதியை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்காங்க. நமக்கு எத்தனை மகத்துவமான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்திருக்காங்க. எத்தனை மகத்துவமான ஆண்டவர் நமக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுத்திருக்காங்க. எத்தனை மகத்துவமான ஒரு நிச்சயத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்காங்க. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ராஜா, யாருக்காக தகப்பனே நாமும் என்ன செலுத்துவப்பட்டாங்க ஆம் தகப்பனே தேவாதி தேவனே ராஜாதி ராஜனே அப்பா ஸ்தோத்திரம் நாங்கள் கூட தகப்பனே நன்றி பலி ஏறெடுக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆம் தகப்பனே ஸ்தோத்திரம் பலி ஏறெடுக்கிறோம் தகப்பனே அப்பா. எங்கள் உடனே காணிக்கையாக அப்பா துதிபடி ஏறெடுக்கிறோம் தகப்பனே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாம் சொல்லுவோமா அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நீங்களும் கூட தகப்பனே அப்பா அப்பா நீங்களும் சொல்லுங்க, நீங்களும் உங்களுக்கு என்ன துதிக்க எழுதணுமோ அவர் ஏறெடுக்க. ஆனா துதிக்கப்படத்தக்கவர் அவர் மாத்திரம் தான், துதிக்கு மாத்திரம் அவர் மாத்திரம் தான், துதிக்கு உரியவர் அவர் மாத்திரம் தான். ஆம் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாராஜா அப்பா ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் தகப்பனே அப்பா. அப்பா நன்றி படி ஏறெடுக்கிறோம் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாராஜா. எங்க தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாராஜா. எங்க ஒவ்வொரு கூட தகப்பனே பேர் பேரா தகப்பனே அப்பா. அப்பா எங்க பேர் சொல்லி அழித்தவள் நீர் தகப்பனே ஸ்தோத்திரம் கர்த்தாராஜா. எங்க மரணத்துக்கு தகப்பனே அப்பா, எங்க ஒரு மரணத்தை மீட்டு கொண்டு தகப்பனே நீர் தகப்பனே அப்பா. அப்பா நீர் இல்லாவிடில் தகப்பனே அப்பா நாங்கள் என்றோ அழித்திருப்போம் தகப்பனே ஸ்தோத்திரம் கர்த்தாராஜா. ஆம் தகப்பனே நாங்கள் நிர்பலம் ஆகாதது உமது கிருபை தகப்பனே அப்பா. உமது இரக்கத்திற்கு அளவே என்று சொன்னபடி தகப்பனே அப்பா. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாராஜா, உமது இரக்கத்திற்கு அளவே இல்லை தகப்பனே ஸ்தோத்திரம் கர்த்தாராஜா. நாங்கள் கூட தகப்பனே பாவிகளா இருக்கிற தகப்பனே அப்பா, எங்களை பண்ண கண்ணோக்கி பார்த்தீரே தகப்பனே அப்பா. நாங்கள் பாவிகளா இருக்கிறே எங்களை பேசுவதை அழைத்தீரே தகப்பனே அப்பா. உமது ஊழியத்திற்கு என்று தகப்பனே அப்பா, உமது காரியத்திற்கு என்று தகப்பனே அப்பா எங்களை தெரிந்து கொண்டபடி ஆரம்பம் நன்றி தகப்பனே ஸ்தோத்திரம் கர்த்தாராஜா. ஆம் தகப்பனே ஸ்தோத்திரம் கர்த்தாராஜா. எங்கள் ஒவ்வொரு கூட தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் இம்மட்டும் நிறுத்தினது தகப்பனே அப்பா.
பகுதியிலும் கூட தகப்பனே அப்பா நாங்கள் நன்றி பலி ஏறெடுக்கிறோம் தகப்பனே ஸ்தோத்திரம் ராஜா எங்கள் நன்றி பலி ஏறெடுக்கிறோம் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே இப்போ நம்ம அடுத்த பாடலை பாடலாமா என்ன கண்மலை ஆனவரை அப்படின்ற அடுத்த பாடல் பாடலாம் கொஞ்சம் பழைய பாடல் தான் நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன் என் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை என்னையே துதித்திடுவேன்.
நம்ம பல நேரங்களில் வந்து நம்ம வந்து இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத ஆசைப்படுறோம். நம்ம பல நேரங்களில் வந்து நமக்கு இருக்கிறது வந்து பெருசாக தெரிய மாட்டேங்குது, ஆனால் இல்லாததான் நமக்கு வந்து பெருசாக தெரியுது. ஆனால் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம், நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நீ கொடுத்த எல்லாவற்றுக்காக நன்றி, நான் உயிர் வாழ நாளெல்லாம் உண்மை துதிப்பேன், நீ சொல்ல செய்த நன்மையை துதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த பாடம் வந்து உணர்ந்தவர்களா இந்த கடைசி இதை மட்டும் நம்ம வாசிக்கலாம். மியூசிக்கில் நம்ம பார்க்கலாம். இந்த நோயுள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இந்த நோயுள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன். Jesus, hallelujah, 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 hallelujah.